வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு கொள்ள காண்டில் இருக்கேன். ஒருத்தவங்க மேல ரொம்ப காண்டில் இருக்கேன். யாருன்னா அது பேர் ஒரு தற்கூரி சுத்திட்டு தெரியுது, மதுவாந்தின்னு. அது பேர் மதுவந்தி தான். அதை ஏன் நான் மதுவாந்தின்னு சொல்றேன்னா, அந்த குடிச்சுக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு திரிவாங்கல்ல கன்றாவியா, அது மாதிரி தான் அது பேச்சு இருக்கும். அதனால அது பேர் மதுவாந்தி தான், மதுவந்தின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தற்கூரி பேசியிருக்கு. என் மாமி என்ன பேசியிருக்க, எங்க தலைவருக்கு எங்க தலைவர் அந்த செயல் வீரர் கூட்டத்துல சொல்றாரு, என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதா, என் மூஞ்சில எங்கேயாச்சும் பயம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொல்லியிருக்க? ஏன் பயமா? இந்த மூஞ்சிக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? இதே மூஞ்சி தானேங்க 41 பேர் செத்து போன அப்புறம் காணாம போச்சு கரூர்ல இருந்து. 41 பேர் சாகையில பயந்துகிட்டு ஓடுனேல, ஏன் அந்த மூஞ்சி இப்ப தெரியலையா அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருக்க. 41 பேர் செத்ததுக்கு எங்க தலைவர் தான் காரணம்னு சொல்றதுக்கு நீ யாரு? சிபிஐல அது இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? முதல்ல எங்க தலைவர் பயந்துட்டோம் ஒன்றாவது சொன்னாரா, மதுவந்தி மேடம் நான் பயந்துட்டேன் அப்படின்னு? மணிப்பூர்ல 2 ராணுவ வீரர்கள் மனைவிய நிர்வாணப்படுத்தி மானபங்கப்படுத்தினாங்க. அங்க மோடி போனாரா? மோடி போனாரா? மணிப்பூர்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் மோடி அங்க போகவே இல்லை. அப்ப மோடி பயந்துகிட்டு இருந்தாரா? இங்க துப்பாக்கி சூடு, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அப்ப எடப்பாடி போனாரா? போய் பார்த்தாரா ஒருத்தவங்களையும்? அப்ப எடப்பாடி பயந்துகிட்டு இருந்தாரா? இதெல்லாம் நீ அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுமா. மோடிஜி பயந்துகிட்டு இருந்தாரா, எடப்பாடிஜி பயந்துட்டு இருந்தாரான்னு போய் நீ முதல்ல அங்க கேளு. எங்க தலைவர் பயப்படுறாரா பயப்படலையான்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்ற, ஜனநாயகன் படம் இந்த சென்சார் போர்டு இவ்வளவு பிரச்சனையா இருக்கே, அதை தீர்க்கவே வக்குல்ல இவர் இந்த தமிழ்நாடு 8 கோடி மக்கள் பிரச்சனையை தீர்க்க போறாரா? இவர் தீர்க்க போறாரா? ஏமா, அந்த ஜனநாயக பிரச்சனையை ஏற்படுத்துறதே நீங்க தான்மா. உங்க அரசாங்கம் இருக்குதே மோடிஜி, அவங்க பயந்துகிட்டு தான் ஜனநாயகனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாம அந்த படம் ஓடிடுச்சுன்னு வையே, அதுல 10 சவுக்கடி உங்களுக்கு விழும். 2வது அவர் அந்த படம் விஜய் ஃப்ரீ ஆயிட்டாருன்னா அடுத்து நம்மளை தாக்குவாரு. விஜய் வாயில இருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க, அதை எப்படி உத்து நோக்குவாங்க, நம்ம பேர் எங்கெங்க கெடுன்னு உங்க அரசாங்கத்துக்கு தெரியுது. ஏன்னா உங்க வள்ளல் அப்படி இருக்கு. அதனால பயந்துகிட்டு நீங்க தான் ஜனநாயகனை தடுத்து வச்சிருக்கீங்க. இங்க தலைவருக்கு அது பிரச்சனைன்றது இருக்கு, அந்த தயாரிப்பாளர் பிரச்சனை இருக்கு. ஆனா அதை ஏற்படுத்தி கொடுக்கறது இயற்கையா ஏற்படலை. நீங்க தான் எங்க தலைவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. குண்டு வைக்கிறது நீங்க தான், குண்டை எடுக்கிறது நீங்க தான், இது பிரச்சனை கொடுக்கறது நீங்க தான், அந்த பிரச்சனையை தீர்க்கலையேன்னு சொல்றது நீங்க தான். ரொம்ப நல்லா இருக்கு உங்க கதை. அப்புறம் சொல்ற, அந்த மோடிஜி வந்தாரே 23ஆம் தேதி, ஜனவரி 23ஆம் தேதி நடந்துச்சு. அங்க நேச்சுரல் அலைன்ஸ் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுதா? எதுமா நேச்சுரல் அலைன்ஸ்? எது நேச்சுரல் அலைன்ஸ்? பாஜகவுக்கு அடிமை ஆயிட்டாங்களா? யாருக்கு அடிமை? நேச்சுரல் அலைன்ஸ், நட்பு ரீதியா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி 2024 முதல்ல அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இருந்தாங்களே அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சாகுற வரைக்கும், என்னது நான் சாகுற வரைக்கும் பிஜேபியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, அந்த அம்மா சொல்லுச்சு. ஏன் இப்ப இருந்தாரே, கடைசியா இருந்தாரே போன முதலமைச்சர், அவர் என்ன சொன்னாரு? 2024 SDBI மாநாடுல போய் நின்னுக்கிட்டு அங்க முஸ்லிம் தோழர்கள் மத்தியில என்ன சொன்னாரு? நான் இனிமே பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன், நான் வைப்பேன் அது இதுன்னு சொல்லி மறைமுக கூட்டணி அது இதுன்னு திமுக பொய் சொல்லுது, நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? அந்த எடப்பாடியார் தான். அதுக்கப்புறம் 2021 தேர்தல் முடிஞ்சிச்சு பாத்தீங்களா, அப்ப தோத்து போனாங்கல்ல, அப்ப தம்பிதுரை என்ன சொன்னாரு? பிஜேபின்றது ஒரு பாவ மூட்டை, அந்த மூட்டையை நாங்க சுமந்ததுனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிதுரை சொன்னாரு. அவரு அங்க எம்பியா இருக்கிறவரு. அதுக்கப்புறம் இங்க இருக்காரு நம்ம ராயபுரம் எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? நான் தான் ராயபுரத்துல தோத்து போற ஆளாங்க, அதெல்லாம் என் கோட்டைங்க, நாங்க பிஜேபியோட அலைன்ஸ் வச்சதுனாலதாங்க நான் தோத்து போறேன் அப்படின்னு அவர் பகிரங்கமா பத்திரிகையில பேட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. எது சொல்ற நேச்சுரல் அலைன்ஸ்? அதுக்கப்புறம் இந்த கூட்டணி தலைவர் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களே அன்புமணி, அந்த ஆளு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்துச்சு எடப்பாடியை பார்த்து? நீ எல்லாம் ஒரு டயர் நெக்கி, ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது, நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகுறதா கேடா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் டிடிவி, எடப்பாடியெல்லாம் முதலமைச்சராகனா நான்
தூக்குல தொங்குவேன். எப்படி தொங்குவேன்? தூக்குல தொங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க யார் யாரை என்னென்ன சொல்லி, அன்புமணியை என்ன சொல்லி மிரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சீங்க, எடப்பாடியை என்ன சொல்லி மிரட்டி கொண்டாந்து உட்கார வச்சீங்க, டிடிவியை என்ன சொல்லி மிரட்டி கொண்டாந்து உட்கார வச்சீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமாமே. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னது நேச்சுரல் அலைன்ஸ். இனிமே அது மாதிரி வார்த்தையே சொல்லாத. நேச்சுரல் அலைன்ஸ் இது பூரா வந்து இது பயமுறுத்துற அலைன்ஸ், மாஃபியா அலைன்ஸ், அப்படி வேணா சொல்லிக்கோங்க. அப்புறம் எங்க தலைவர் நான் உன்ன இந்த ஏடிஎம்கே இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எங்க தலைவரை பத்தி பேசணும்னா ஒன்ன பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? இப்படி போய் கொடநாடுல நின்னாரு தலைவா பட சமாச்சாரத்துல இப்படி போய் நின்னாரு, இப்படி போய் நின்னாரு. மேடம், நான் முதல்ல பழைய ஒரு வீடியோலயே நான் சொல்லிட்டேன். முதல்ல எங்க தலைவர் பயப்படல. ஃபர்ஸ்ட் அந்த ஆளு அரசாங்கம் தான் ஃபர்ஸ்ட் பயந்துச்சு. என்ன பயந்துச்சு? ஒரு நடிகர் ஒரு படத்துக்கு கீழே டைம் டு லீடுன்னு ஒரு டேக் வச்சார். அதுக்கு இவ்வளோ பயமா? அந்த படத்தையே வெளியிடாம அது பண்ணி இது பண்ணி மிரட்டி. அதனால ஃபர்ஸ்ட் பயந்தது யாரு? அந்த ஆளும் அரசாங்கம். எங்க தலைவர் பயப்படல. நீங்க அந்த மாதிரி பயந்து போய் அந்த படத்தை தடுத்தீங்க. அந்த தயாரிப்பாளருக்கு இப்ப சொன்னியே, அந்த தயாரிப்பாளர் என்ன நட்டாத்துல விட்டுட்டியான்னு, அது மாதிரி அந்த தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காண்டி எங்க தலைவர் போய் அந்த வீடியோ வெளியிட்டார். உண்மைதான், அம்மா வெளியிடுங்கன்னு சொல்லி வெளியிட்டாரு. ஆனா முதல்ல பயந்தது யாரு? அந்த ஆளும் அரசாங்கம் தான் பயந்துச்சு. அந்த வார்த்தையை கண்டு பயந்து அந்த படத்தை தடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கி இருக்கே, இந்த பேசுதே மதுவாந்தி, அது டைம் டு லீடுன்னு சொல்ல தெரியல மக்களே. பான் டு லீடு, பான் டு லீடு. பக்கி முதல்ல அதை என்னன்னு போய் பாரு. அந்த டைம்ல தலைவாங்கிற படத்துக்கு born to lead அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை எடுத்தாதான் படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதி கிடைக்கும்னு சொன்ன போது வாய மூடிக்கிட்டு அந்த born to lead எடுத்தீங்களே. அதுக்கப்புறம் தானே படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே காரவங்க இருக்காங்கல்ல, நீங்க என்னையா ஆட்சியில சாதனை செஞ்சீங்க அதை சொல்லுங்கயா அப்படின்னா, ஒரு 2-3 அமைச்சர், பழைய முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருக்கு. நாங்க சர்க்கார் படத்தை ஓட வைக்கல, விஜய்க்கு நாங்க தண்ணி காட்டணும், நாங்க தலைவா படத்துக்கு. ஏன்னா 4 வருஷம் சாதனையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னா படத்தை தடுத்ததெல்லாம் ஒரு சாதனை சொல்லிட்டு தெரியுதுங்க. இதுக கையில நாடு சிக்கி சின்னாபின்ன ஆகிறதுக்கா? சிந்திங்க மக்களே. அப்புறம் மாமியே என்ன சொல்லியிருக்கீங்க? தமிழ்நாட்டு பெண்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாரை ஆள வைக்கணும்னு. எங்க தலைவர் அங்க சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொன்னார். அதுக்கு நீ கிண்டல் அடிச்சிருக்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார், தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் எந்த பெண் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கச்ச சட்ட ஒழுங்கா இருந்துச்சுங்கிறது நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டு பெண்களை அவ்வளவு லேசில நீங்க எடை போட்டுறாதீங்க. அவங்களுக்கு எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா முதல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், கண்டிப்பா தெரியும். எப்படி தெரியும்? பொள்ளாச்சியில பெண்களுக்கு சூப்பர் பாதுகாப்பு கொடுத்தீங்களே, சூப்பரா 100கணக்கான பெண்களுக்கு கதற பாதுகாப்பு கொடுத்தீங்களே. அப்போ உங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேனையங்க பாருங்க. நீ சொல்லுவ மாமே, நீ சொல்லுவ தமிழ்நாட்டு பெண்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. பொள்ளாச்சி சம்பவம்லாம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி குஜராத் இனக்கலவரம் நடந்தப்ப பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம் பொண்ணு, அந்த பொண்ணு 11 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணோட குழந்தைய தூக்கி செபத்துல அடிச்சு கொண்டு, அவங்களுக்கு கடைசி தண்டனை வந்ததே ரொம்ப வருஷம் கழிச்சுதான். அதுக்கப்புறம் அவங்க தண்டனை வந்தோடனே நீங்களே போய் அவங்களுக்கு பெயில் வாங்குறதுக்கோ ஜாமீன் வாங்குறதுக்கோ பிஜேபி தான் ஏற்பாடு பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அந்த பெயில்ல வந்தப்ப, ஜாமீன்ல வந்தப்ப எல்லாரும் போய் நின்று ஆராத்தி எடுத்து, எப்படி ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்துறவன, ஒரு கொலை செஞ்சவங்கள ஆராத்தி எடுத்து வரவேற்றீங்கள, உங்களுக்கு தான் ஓட்டு போடணும், உங்களுக்கு தான் ஓட்டு போடணும். நீ சொல்ற பாரு பெண்கள் பாதுகாப்புன்னு. பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு அதிமுகவுக்கு அருகதை இல்ல, பிஜேபிக்கு அருகதை இல்ல. தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளவு புத்தி கெட்டவங்க இல்ல உங்களை திருப்பி கொண்டு வந்து ஆள வைக்கிறதுக்கு. அந்த ஆசை இருந்தா அடியோட புதைச்சிரு. அப்புறம் ஊழல் இல்லாத ஆட்சி தாவேக்கா தான் கொடுக்குமா? கேளுங்க மக்களே, தாவேக்கா தான் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லு. நாங்க காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவோம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதுக்கு நாங்க தான் வரணும், நாங்க தான் வருவோம், நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், நாங்க காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவோம். விஜயோடைய படங்கள் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ரசிகர் மன்றம் சார்பாகவே டிக்கெட் எல்லாம்
நியாய விலையில, அதாவது தியேட்டர் போடுற டிக்கெட்டை விட அதிகமா விக்குதே. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டும் ரசிகர் மன்றம் மூலியமா விற்கப்படுதே. இதுக்கு உங்க தலைவர் பொறுப்பேத்துப்பாரா, பதில் சொல்லுவாரான்னு கேக்குறாங்க. வேற எந்த கட்சிக்கும் அதை சொல்றதுக்கு அருகதை கிடையாது. என்ன ஒண்ணு சொல்ற, இந்த பிளாக்ல டிக்கெட் விக்குது, பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு விஜய் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக்ல என்ன, விஜயா போய் தேட்டர் வாசல்ல நின்று பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு? ரசிகர் மன்றத்துக்கு விக்கிறாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபான்னு விக்கிறாங்க. ரசிகர் மன்ற தலைவர் என்ன அச்சடிச்சு அவரா டிக்கெட் அச்சடிச்சா கொண்டாந்து வித்தாரு? தியேட்டர் ஓனர்கிட்ட தானே டிக்கெட் வாங்கி விக்கிறான். அப்ப அந்த தியேட்டர் ஓனரை உங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எல்லாரும் கேட்கணும்ல, ஏன்டா அந்த விலைக்கு அவனை விற்க விடுற, உனக்கு என்ன இது இருக்கோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனரை கேட்க துப்பு இல்ல. எங்க தலைவரை பேச வந்துட்டீங்களா? அங்க போய் நீ தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்கணுமா? ஆள்ற கட்சியை கேளு, எதுக்கு இப்படி பிளாக்ல டிக்கெட் வாங்க விற்கிற, நீ ஷேர் வாங்கிக்கிறியான்னு கட்சிகளை கேளு. எங்க தலைவரை கேட்கறதுக்கு நீ யாரு? அதுக்கப்புறம் உங்க அப்பா இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஊழல் இருக்க திரையுலகத்துல எங்க அப்பா நடிக்க மாட்டாரு, நாங்கெல்லாம் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்காம போக வேண்டியதானே? ஏன் நீ தான் படத்துல நடிச்ச, உங்க அப்பா இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஊழல் இருக்கிற துறையில என்னத்துக்கு வர்றீங்க, என்ன இதுக்கு கூந்தலுக்கு வர்றீங்க? அப்புறம் உன் மேல பர்சனலாலாம் பல கேஸ் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பை பத்தி இங்க இருந்து இங்க வரைக்கும் கிளிய வாய் கிளிய பேசுறியே. உன் ஸ்கூல்ல தானே ஒரு படிக்கிற பொண்ணுட்ட ஒரு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அந்த கேஸெல்லாம் உன் ஸ்கூலுக்கு படிக்க வந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல. நீ தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேச வந்துட்ட. உன் ஸ்கூல்ல நடந்தது முதல்ல உனக்கு தெரியுமா? உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு முதல்ல தெரியுமா? உன் ஸ்கூல் பத்தி இடத்த பத்தி ஒரு கேஸ் வந்திருக்கு, பண பிரச்சனையில என்னமோ கேஸ் வந்திருக்கு. வருஷம் போலீஸ் உனக்கு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, ரிவிட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, விசாரிக்கதான் செய்யுது. ஆனா நீ யார் காலில் விழுந்து எங்கெங்க காலை பிடிச்சி என்னென்ன செஞ்சு நீ அந்த கேஸ்ல இருந்து தான் வெளியே வர்றன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா பெரிய உத்தமி மாதிரி பேசாத. ஏஆர் ரகுமான் உன் ஸ்கூலை பத்தி காரி துப்பிட்டாரு. ஒரு தகப்பன் இழந்து அவரால் அப்போதைக்கு அந்த வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி சொன்னதுக்கு உன் ஸ்கூல் நிர்வாகம், யாரு நிர்வாகம்ன்ற நீ இல்ல அப்பே உன் தாத்தா யாராச்சும் தான் சொல்லியிருப்பீங்க, போய் பிச்சை எடுன்னு சொல்லியிருக்கீங்க. நீ எல்லாம் பேச வந்துட்ட. பார்த்து பேசுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாலியா இருப்பாங்கன்னு நினைக்காத. நீ ஏன் என்னமோ பயம், எங்க தலைவரை பயம்னுகிட்டு இருக்க. இந்த பிஜேபி ஆசை இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசியிருக்கியா? நீ எந்த புத்துக்குள்ள இருந்த? இன்னும் வர்றேன்னு சொல்லிட்டு பல பேர் அரசியலுக்கு வராம இருக்காங்க. ஆனா எங்க தலைவர் தில்லா வந்துட்டாரு. அதுதான் உனக்கெல்லாம் வயிறு எரியுது. வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்தாங்க. இந்த பையன் இவ்வளவு சின்ன வயசுல வந்துட்டானேன்னு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் எரியுது. மக்களே, இது மாதிரிதான் பல அல்சேஷன் வெளியே வரும். இந்த மதுவாந்தி மாதிரி பல அல்சேஷன் வரும். திமுகவுக்கு இதுக்கு மேல கூமுட்டையெல்லாம் நிறைய இருக்கும். எல்லாரும் நம்ம தலைவரை அவங்களுக்கு முடியல, ஒருத்தர் வந்துட்டானே நல்லவே வந்துட்டானே நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம கண்ணு முன்னு தெரியாம பெனாத்திட்டு திரியிறாங்க. பல பேர் வருவாங்க. ஆனா நம்ம தலைவருக்காண்டி நாம நிக்கணும், கூட நின்று நம்ம தலைவர் நம்மளுக்காண்டி வந்திருக்காரு, நம்மளுக்காண்டி வந்தவரை நம்ம விட்டுறாம அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஆளுங்கட்சி ஆக்கி இவங்களுக்கு பூரா நம்ம ரிவிட் அடிக்கணும். மக்களே, சிந்திங்க, சிந்திச்சு விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க. வணக்கம் மக்களே, வணக்கம்.